தீபாவளி அன்னைக்கு நம்ம தலையோட நடிப்புல ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் சூப்பரா ஓடிட்டு இருக்க படம் வேதாளம். இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் சூப்பர் டூப்பரா ஓடாம மலேசியாலையும் இந்த படம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கான். மலேசியால இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்லயே அதிக வசூல் குவிச்ச படம் நம்ம தலையோட வேதாளம் படம் தான். இந்த படம் 13 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் குவிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படம் 3வது இடத்துல இருக்கான் ஹையஸ்ட் வசூல்ல. ஃபர்ஸ்ட் 2 இடத்துல வழக்கம் போல நம்ம சூப்பர் ஸ்டாரோட படங்கள் சிவாஜியும் எந்திரனும் இருக்கான். இப்போ ரீசெண்டா ஒரு போட்டோ நெட்ல ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நயன்தாரா ஒரு சாரியில இருக்கிற போட்டோ, அதாவது கல்யாண சாரியில இருக்கிற மாதிரி போட்டோவா. இதை பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நயன்தாரா யாருக்கிட்டையுமே சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல இருந்தாங்க. அவங்களோட தீவிர ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இல்ல நயன்தாரா கல்யாணம் ஆகல, அந்த போட்டோ அவங்களோட பழைய போட்டோ, ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தனுஷ் ஒவ்வொரு படத்துக்கும் அவரோட மார்க்கெட்டை உயர்த்திக்கிட்டே போறாரு. அந்த வகையில நார்த்லயும் இவரோட மார்க்கெட் சூப்பரா இருக்கு. தமிழ்ல ஒரு இவ்வளவு நாள் ரீசெண்டா நடிச்சு வெளியே வந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில தனுஷோட நடிப்புல அடுத்து வெளிவர போற படம் தங்க மகன். இந்த படத்தை வேல்ராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ இந்த படம் ரிலீஸ் ஆக போது தமிழ்நாட்டுல மட்டும் 400 தியேட்டர்ஸ் மேல இந்த படம் ரிலீஸ் ஆகுதான். தனுஷோட கெரியர்லயே அதிகமான தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போற படம் அதாவது தமிழ்நாட்டுல இந்த தங்க மகன் படம் தானா. சோ அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டீம் தனுஷோட கெரியர்லயே இந்த படம் தான் ஹையஸ்டா கிராஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட காத்துட்டு இருக்காங்களாம். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மக்கள் திருப்தி செய்யறாங்களா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டு மகேஷ் பாபுவோட நடிப்புல தெலுங்குல ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அகடே. இந்த படத்துல நம்ம தமன்னா நம்ம மகேஷ் பாபு கூட ஜோடி சேர்ந்து சூப்பரா நடிச்சிருப்பாங்க. நம்ம ஸ்ருதிஹாசன் ஒரு பாடலுக்கு ஐட்டம் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இந்த படம் தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால இந்த படத்தை தமிழ்லயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இந்த படத்தோட டீம் இருக்காங்க. இந்த படத்தோட டீம் ரீசெண்டா டீம் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. வின் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ஏஆர்கே ராஜராஜா. இன்றைக்கி இதுதாண்டா போலீஸ் இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு. இதுதாண்டா போலீஸ் தெலுங்கில் ஆகடுங்கிற பேரில் வெளியாகி வெற்றி பெற்ற ஒரு படம். இது மகேஷ் பாபு, தமன்னா, நாசர் சார், ஆஷிஷ் வித்யார்த்தி, சோனு சூத், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தை சீன் வைட்லா ப்ரூஸ்லி டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ப்ரூஸ்லிக்கு படம் இது. இந்த படத்துக்கு இசை தமன். எல்லா பாடல்களும் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. இதுதாண்டா போலீஸ்னு பழைய டைட்டில் இந்த படத்துக்கு திரும்ப மறுபடியும் வச்சுருக்கோம். ஏஎன் ரத்தனம் சார்ட்ட பர்மிஷன் வாங்கி இந்த படத்தை வச்சுருக்கோம். இந்த படத்தை பத்திரகாளி ஃபிலிம் சார்பில் பத்திரகாளி பிரசாத் தயாரிச்சிருக்காரு. ஏ வெங்கட்ராவ் இணை தயாரிப்பு. பாடல்கள் கனாடா கலராஜன், அருண் பாரதி, மீனாட்சி சுந்தரம் போன்ற கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. இந்த படம் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதை நீங்கள் திரையில் பார்த்துட்டு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் பாடலாசிரியர் மீனாட்சி சுந்தரம். இதுதாண்டா போலீஸ் இந்த படம் தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம். மகேஷ் பாபு, தமன்னா, ஸ்ருதிஹாசன் நடித்து வெற்றியடைந்த படம் தற்போது தமிழில் வெளிவர இருக்கிறது. 1ஆம் தேதி நியூ இயர் தினத்தில் வெளிவர இருக்கிறது. அதில் 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். பேலுபூரி கண்ணால் என்ன சும்மா மெல்லாத என்ற பாடலும், டேரி டேரி மில்கி டேரி காக்டெயில் மாறி காற்றுக்குள்ளே ஊற்றி போனாள் என்ற பாடலும் எழுதியிருக்கிறேன். எஸ் தமன் அவர்கள் இசையில் இந்த பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கின்றன. வணக்கம், என் பேர் வெங்கட்ராவ் இணை தயாரிப்பு. பத்ரகாளி ஃபிலிம்ஸ் இதுதாண்டா போலீஸ். மகேஷ் பாபு, தமன்னா, ஸ்ருதிஹாசன், சோனி சித்து. இசை தமன்னா. தெலுங்கில் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. இது தமிழில் இதுதாண்டா போலீஸ். செல்வந்தன படத்துக்கு அப்புறம் வந்தான் இதுதாண்டா போலீஸ். செல்வந்தன் நம்ம பத்ரகாளி ஃபிலிம்ஸில் வந்திருக்கு. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி எந்த படம் கூட மிகப்பெரிய ஹிட் ஆகும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் ரெடி ஆகுது. டப்பிங் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் மிக்சிங் எல்லாம் நடக்குது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி
ஜனவரி 1ஆம் தேதி தமிழ்நாடு எல்லாம் ரிலீஸ் ஆகும். நன்றி, வணக்கம். You are supporting me very well. I can't see that one in our Andhra Pradesh state as in Telangana also. Tamil Nadu press and print media and electronic media, so good, and for all my movies you are supporting very well. And this picture, Idudanda Police, Mahesh Babu is the hero for this movie, and this picture in Telugu title is Agadu. And after Selvandan, I am making this movie, and this picture, all the songs you have seen it has come out very well. And my target is every month I wanted to give one movie, whether it is a Telugu movie or Hindi movie or Tamil dubbed movie. I wanted to make number of movies to release as a simultaneous release, as our Telugu heroes also, they wanted to come over here for audio promotions and everything. They wanted to come here, and from 2016 onwards I wanted to give every month one movie. And after this movie I have registered a title of Mirchi, which is Prabhas picture, and Nanaku Prematu, that is a Junior NTR movie. I wanted to do it in Telugu version only. And after that Sardar Gabbar Singh of Pawan Kalyan. And all these movies I wanted to release every month one movie in Tamil Nadu, whereas in Kerala also I am doing it as Malayalam this movie. இன்னைக்கு நம்ம திரைச்செய்திகள்ல நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டான சினிமா நியூஸ்லாம் பார்த்து எக்ஸைட் ஆயிருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் திரைச்செய்தி நிகழ்ச்சியில எக்கச்சக்கமான சூப்பரான இன்ட்ரெஸ்டான சினிமா நியூஸ் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். So until then, it's me Arif signing off from the show. Tata, bye bye and take care.